ஹோம் ஆர்கனைசேஷனை பற்றி நம்ம சேனலில் நிறைய பேசியிருக்கோம். பட் பர்சனாக நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்கும் போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சிலது சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எந்த சுச்சுவேஷன்லையும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்குது. நம்ம மைண்ட் வந்து கிளியராக இருக்கும். நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த், நம்மளோட மென்டல் ஹெல்த் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மென்னாக இருந்தாலும் சரி, உமனாக இருந்தாலும் சரி, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் சம் ஆஃப் த பெனிஃபிட்ஸ். ஸோ ஆர்கனைஸ்ட் பீப்புளுக்கு இருக்க ஒரு காமனான ஒரு 13 ஹேபிட்ஸ் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுக்கு சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட், தே டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ். ஆர்கனைஸ்ட் பீப்புள் எப்பவுமே அவங்கள டேக் கேர் பண்ணிப்பாங்க. நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நம்ம டேக் கேர் பண்ணிக்கிட்டாதான் மற்றவங்கள நம்ம பார்த்துக்க முடியும், நம்ம வந்து ஹாப்பியாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறத. ஸோ ஆர்கனைஸ்டா இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம முதல்ல டேக் கேர் பண்ணிக்கணும். அது காலையில எந்திரிக்கிற டைம்ல இருந்து அடுத்து எக்ஸசைஸ் பண்றதா இருக்கலாம், இல்லை யோகா, இல்லை மெடிடேஷன், இல்லை நீங்க புக் படிக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு விஷயங்களும், செலவு பண்ற ஒவ்வொரு டைமும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்கனைஸ்டா இருக்கிறதுல. அடுத்தது, லிமிட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். எப்பவுமே வந்து கான்ஸ்டன்டா போன்லயோ இல்லை வந்து வேற ஏதாவது டிவிலயோ சோஷியல் மீடியாலயோ எப்பவுமே டிஸ்ட்ராக்டடா இல்லாம உடனே நோட்டிபிகேஷன் வந்தா போன் செக் பண்றதுன்னு நம்மள அடிக்கடி எல்லாரும் பாத்தீங்கன்னா யூஸ்வலா டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க, குறிப்பா போன்னால. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருப்பாங்க. அதுக்காக சில சொல்யூஷன்ஸ் இருக்கு. டிஜிட்டல்ல இந்த மாதிரி போன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்றது டிஸ்ட்ராக்ஷன்ஸை, டிஜிட்டல் மினிமலிசம் பத்தி தனியாவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இதை செக் பண்ணி பாருங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்க நிறையவே குறைக்க முடியும். அதுக்கான நிறைய டிப்ஸ் வந்து அதுல நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது, எந்த வேலையுமே பாதி முடிச்சதோட வச்சுட்டு போக மாட்டாங்க. ஆர்கனைஸ்டா இல்லாத பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கொஞ்சம் பண்ணிருப்பாங்க. நம்ம வீட்டுல நம்மளுக்கு எல்லாருக்குமே வீட்டுல நம்ம ஹோம் மேக்கிங்கா இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க்ல இருக்கோம், வெளியில வேலையில இருக்கோம்னாலும் சரி, எல்லாத்துலயும் கொஞ்சம் வேலையை பண்ணிட்டு அப்படியே பாதியில விட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்குன்னா அந்த டாஸ்க் எப்படி முடிக்கணும், அது பிரிச்சு கொடுக்கணுமா, எந்த டாஸ்க் அவங்க பண்ணலாம், எந்த டாஸ்க பிரிச்சு கொடுத்து முடிக்கலாம் அப்படின்னு ஒரு டாஸ்க் எடுத்தாங்கன்னா அதை கம்ப்ளீட்டா முடிப்பாங்க. ஸோ ஆர்கனைஸ்ட் பர்சன்ஸோட ஹேபிட் அது. அடுத்தது, தே டூ மோனோ டாஸ்க். மல்டி டாஸ்க் வந்து நெசசரியா இருந்தா மட்டும்தான் பண்ணுவாங்க. மல்டி டாஸ்க் பண்றது வந்துட்டு ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சில பேர் நினைக்கிறது தப்பு. மல்டி டாஸ்க் பண்றதுனால நம்மளால, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி, ஒரு வேலை எடுக்கிறோம்னா அந்த வேலையை வந்து ஃபுல்லா முடிக்கவே முடியாது. இது கொஞ்சம் வேலை, அங்க கொஞ்சம் வேலை, அங்க கொஞ்சம் வேலைன்னு அங்கங்க பார்த்துட்டு பாதியில எல்லாத்தையும் விட்டுட்டு போற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம வந்து நெசசரியா இருக்க இடத்துல மல்டி டாஸ்க் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹோம் மேக்கிங்கை வச்சு சொல்றோம் அப்படின்னா, சமைச்சிட்டு இருக்கும் போதே பாக்ஸஸ் எல்லாம் அப்பப்ப எடுத்து இந்த மல்லித்தூள் டப்பாலாம் அங்கங்க எடுத்து வைக்கிறது ஒரு நார்மலான சாதாரண மல்டி டாஸ்க். ஒரு இடத்துக்குள்ள மல்டி டாஸ்க் பண்ணலாம். பட் நீங்க சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பெட்ரூம்ல இன்னொரு வேலை பார்க்கறது, துணி மடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால துணியும் மடிச்சு வைக்க முடியாது, சமையலையும் ஒழுங்கா முடிக்க முடியாது. ஒண்ணு உப்பு போட மறந்துடுவீங்க, இந்த பக்கம் துணியை எடுத்து வேற எங்கேயாவது வச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்க் பண்ணக்கூடாது. ஒரு வேலையை எடுக்கிறீங்கன்னா அந்த வேலையை முழுசா முடிக்கணும். அதுதான் மோனோ டாஸ்க். அதாவது ஒரு டாஸ்க்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த டாஸ்க்கு நம்ம போகலாம். அடுத்த ஹேபிட், சிம்பிளிஃபைடு ஆர்கனைசிங் சொல்யூஷன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும் ஆர்கனைஸ்டா இருக்க பர்சன்ஸ்க்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு இந்த இடத்துல தான் வச்சுட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அண்ட் ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஒரே இடத்துல வச்சுக்கிறது, அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசிங் சொல்யூஷன். அடுத்தது, ஏகப்பட்ட பர்சஸ் இல்லாம ஒரு ஹேண்ட்பேக் இருக்குன்னா கூட அந்த ஹேண்ட்பேக்கை எப்படி நீட்டா நம்ம ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும். ஒரு நம்மளோட வார்ட்ரோப் இருக்குன்னா வார்ட்ரோப்பை எப்படி உடனே நம்ம ஓபன் பண்ணோன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு கிளம்புறதுக்கு ரெடியா ஈஸியா இருக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன ஆர்கனைசிங் சொல்யூஷன்ஸ். நம்ம சேனல்ல நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வீடியோஸ் இருக்கு. அதுல வந்து எப்படி ஒரு இடத்த ஆர்கனைஸ் பண்றதுங்கிறத பத்தி நிறைய கொடுத்துருக்கேன். இன்னமும் நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல அடுத்து நீங்க பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கணும்னா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு திஸ் சேனல். அடுத்தது, தே டூ டீக்ளட்டர் ரெகுலர்லி. கண்டிப்பா நம்ம வந்து அப்பப்ப டீக்ளட்டர் பண்ணுவாங்க. அப்புறமா பண்ணலாம், இது என்னைக்காவது தேவைப்படும் அப்படின்னு எடுத்து வைக்காம அப்பப்ப டீக்ளட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அது ஒரு பேர்டனாவே இருக்காது. மொத்தமா நம்ம ஹோல் ஹவுஸையும் எடுத்து போட்டு டீக்ளட்டர் பண்றது அது ஒன் டைம். பட் அப்பப்ப டீக்ளட்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பேர்டன்லெஸ்ஸா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் ஆகும். நம்மளோட இடம் வந்து எப்பவுமே ஆர்கனைஸ்டா இருக்கும். எப்பவுமே வீடு ஆர்கனைஸ்டா இருக்கு,
நான் எத்தனை வாட்டி எடுத்து வச்சாலும் கலைஞ்சு போகுது. இதுதான் அதிகமான பெண்கள் சொல்ற வந்து ஒரு விஷயமா இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அப்பப்ப நம்ம டீக்ளட்டர் பண்ணாததான். ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துல நமக்கு தேவையான பொருளும் இருக்கு, தேவையில்லாத பொருளும் கலந்துருக்கு. தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறமா தேவையில்லாத பொருள் எடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுவோம், தேவையில்லாத பொருள் மேல தூக்கி போட்டு மூடி வச்சிருவோம். ஒரு ட்ரா, ஒரு கேபினட், ஒரு ட்ரே, எதுவா இருந்தாலும் இதுதான் நம்ம பண்றோம். அந்த மாதிரி இல்லாம அப்பப்ப டீக்ளட்டர் பண்ணீங்க. தேவையில்லாத பொருளை எடுத்து டிஸ்கார்ட் பண்றது, ட்ராஷ்ல போடணுமா, இல்ல டொனேட் பண்றீங்களா, இல்ல வேற யாருக்காவது கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி பண்றதெல்லாம் நம்ம அப்பப்ப பண்ணோம்னா நம்ம லைஃபே வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகும், ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கலாம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், மீட்டிங்ஸ், இது எல்லாத்தையும் கேலண்டர்ல மார்க் பண்ணி வைக்கணும். நிறைய பேர் மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே ஏஜ் ஆக ஆக அவ்வளோ மைண்ட்ல வந்து மெமரி பவர் அவ்வளோ இருக்காது. ஸோ வந்து நம்ம ஃபோன்ல கேலண்டர்ஸ் இருக்கு. ஃபோனை வந்து முக்கியமா நிறைய நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி நம்ம யூஸ் பண்ணா நம்ம ஃபோனை நல்லாவே யூஸ் பண்ணலாம். பட் நம்ம பாதி நேரம் சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான் ஃபோனை யூஸ் பண்றோம் முக்கால்வாசி பேர். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி எப்படி வந்து நம்மளுக்கு பயன்படுற மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கான ஒரு இதுதான் வந்து கேலண்டர் யூஸ் பண்ணி உங்களோட மீட்டிங்ஸ், இம்பார்ட்டன்டான பர்த்டே டேட்ஸ், ஆனிவர்சரி டேட்ஸ், இல்ல வந்து நீங்க உங்க ஸ்கூல்ல பேரண்ட் மீட் இருக்கா அதோட டேட்டு, இந்த மாதிரி டேட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மீட்டிங்ஸ் இருக்குன்னா அந்த மீட்டிங்ஸை மறந்துடாம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு டைரியிலயோ இல்ல போன்லயோ மார்க் பண்ணி வைக்கணும். மார்க் பண்ணி வைக்கலன்னா கண்டிப்பா நம்மளுக்கு மைண்ட்ல வச்சுக்கலாம்னா கண்டிப்பா அது எரேஸ் ஆயிடும். அடுத்தது தே ஹாவ் attitude ஆஃப் டூ இட் நவ். அப்புறமா பண்ணலாம், ஏதாவது ஒரு வேலை வருதா அப்புறம் பண்றோம். அதை எடுத்து ஆஃபீஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்லலாம் சில பர்சன்ஸ் இருப்பாங்க, மோஸ்ட்லி வயசானவங்களா தான் இருப்பாங்க. அவங்க ஒரு ஃபைலை கொடுத்தோன்னா அந்த ஃபைலை எடுத்து பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஃபைலுக்கு அடியில் அதை எடுத்து வச்சிருவாங்க. அது வந்து கடைசி வரைக்கும் அந்த ஃபைல் வரதுக்குள்ளார அதுக்கு அடியில் மேலே கீழேன்னு ஃபைல்ஸ் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஆர்கனைஸ்டா நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாவ் attitude ஆஃப் டூ இட் நவ். ஒரு வேலை உங்ககிட்ட வருதா அதை அப்பவே பாருங்க. இல்லையா அது யார்கிட்ட கொடுத்து பண்ண சொல்லலாம். ஒரு வீட்டு வேலையா இருந்தா கூட ஒரு டாய்ஸ் எடுத்து வைக்க வருதா, சரி பிளே எடுத்து வைக்க சொல்லுவோம் இன்னைக்கு ஒரு நாள். அவங்க வந்து சுமாரா எடுத்து வச்சா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. முக்கியமான விஷயம் ஆர்கனைஸ்டா நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெர்ஃபெக்ஷனிசம் வந்து எதிர்பார்க்காதீங்க. பெர்ஃபெக்ட்ங்கிற வந்து மாயை. இந்த மாயைக்குள்ள போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களால எந்த வேலையுமே பண்ணி முடிக்கவே முடியாது. ஒரு வேலை வருதுன்னா அந்த வேலையை வந்து எப்படி ஈஸியா முடிக்கலாம் அப்படிங்கறதுல மட்டும் இருந்தீங்கன்னா நம்மளால ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்க முடியும். நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு அது வந்து பெட்டராகவே இருக்கும். அடுத்தது தே ஹாவ் அ டு டூ லிஸ்ட். ஒரு நாள் முன்னாடி நைட்டே என்னென்ன அடுத்த நாள் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஏகப்பட்டது எழுதாம ப்ராக்டிக்கலா அன்னைக்கு என்னென்ன முடிக்க முடியும் அப்படிங்கிற லிஸ்ட் கண்டிப்பா ஆர்கனைஸ் பர்சன்ஸ் கிட்ட இருக்கும். இது நாளைக்கு வந்து ஒரு நான் இருக்கேன்னா அன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா வீடியோ ஷூட் பண்றதுல ஏதாவது நான் ஒர்க் இன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா அந்த ஒர்க் மட்டும் தான் அதுல இன்க்ளூட் பண்ணிருப்பேன். மற்ற வேலை எதுவும் எனக்கு இருக்காது. மற்ற நேரம் வந்து என்னோட மீ டைமா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் இது எல்லாத்தையும் ஒரு வேலையை வந்துட்டு இப்போ நான் வீடியோல நீங்க பாக்குற வேலையை வந்து பண்றதுக்கு ஆக்சுவலா வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுதுன்னா நான் வீடியோ எடுத்துட்டு அதை பண்ணும்போது அதுக்கு வந்து எனக்கு டபுள் த டைம் ஆகும், சில சமயம் கூட ஆகும். அரை மணி நேரம் பண்ற வேலை 1 மணி நேரம் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா நிறைய ஆங்கிள்ஸ் மாத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். டைமிங் சென்ஸ் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு நீட்டா வந்துட்டு டு டூ லிஸ்ட் வந்து ரெடி பண்ண முடியும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து நிஜமா ப்ராக்டிக்கலா அந்த டயத்துக்குள்ள இது எல்லாத்தையும் பண்ணி முடிக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாம நம்ம பாட்டுக்கு ஒரு 10-20 எழுதிட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிக்க முடியலன்னா அன்னைக்கு நைட் வந்து நம்ம ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவோம். ஸோ உங்களால எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் டு டூ லிஸ்ட்ல எழுதுங்க. அடுத்த ஹேபிட், ஸ்டே ஆன் டாப் ஆஃப் ஃபினான்சஸ். எனக்கு ஃபினான்சஸ், மணி ரிலேட்டட் விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனா ஆர்கனைஸ் பீப்புளோட ஒரு ஹேபிட் என்னன்னா அந்த ஃபினான்சஸ்ல நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணுமா, கடன் கட்ட வேண்டியது இருக்கா, இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கு, கிரெடிட் கார்டு பில் கட்ட வேண்டியது இருக்கு, இது எல்லாத்துலயுமே வந்து கரெக்டா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கணும். ஒரு ரெண்ட் பே பண்றதா இருக்கட்டும், 5ஆம் தேதிக்குள்ள பே பண்ணணும்னா 5ஆம் தேதிக்குள்ள பே பண்ணணும். பால் பணம் பே பண்றதா இருக்கட்டும், இத்தனாம் தேதி பே பண்ணணும்னா அத்தனாம் தேதி பே பண்ணணுங்கிறதுல ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க ஆர்கனைஸ் பீப்புள்ஸ் பொதுவா பாத்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும். நம்ம பணம் சேவ் பண்றதுலயும் நம்ம வந்து நீட்டா ஆர்கனைஸ்டா மேனேஜ் பண்ண முடியும். எல்லாமே வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டோம். 1ஆம் தேதி ஆனோன்னு இவ்வளவு அமௌண்ட் வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு போகணும். 1ஆம் தேதி ஆனா நான் போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல இவ்வளவு பணம் கட்டிடுவேன். இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஸ்மூத்தா இருக்கும் லைஃப். அடுத்தது எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு யூடியூபரா என்னென்னலாம் வீடியோ எடுக்கலாம்னு எனக்கு தாட்ஸ் வருதோ, நான் ஏதாவது ஒரு இதுல படிக்கிறேன்னா இல்ல ஷார்ட்ஸ்க்கு ஏதாவது ஐடியா வருதுன்னா அது உடனே எழுதி வைப்பேன். எழுதி வச்சாலொழிய ஞாபகம் கண்டிப்பா இருக்காது. ஆர்கனைஸ் பீப்புளோட ஒரு ஹேபிட் அதுதான்.
கண்டிப்பா எழுதி வைக்கணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். கண்டிப்பா எழுதி வைக்கணும். நிறைய பேர் எழுதுறதே இல்ல. சில பேர் வந்து ஜர்னல் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா, அது பிரெயின் டம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மனசுல இருக்கிறதுல இருந்து எல்லாமே முக்கியமான விஷயம் நீங்க நடந்தது எல்லாத்தையுமே ஒரு ஜர்னல்ல எழுதி வைப்பாங்க. எழுதி வைக்கும்போது அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எப்பவுமே நம்ம மைண்ட்ல வந்து ஒரு நாளைக்கு 60,000 தாட்ஸ் வந்து நம்மளுக்கு வருமா? 60,000 தாட்ஸையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ முக்கியமான தாட்ஸை நம்ம எழுதி வச்சோம்னா, நம்ம ரொம்ப ஆர்கனைஸ்டா, ப்ரொடக்டிவா இருக்கலாம். அடுத்தது கோ டிஜிட்டல். அதுவும் இன்னொரு ஒரு விஷயம் தான். அது வந்து ஒரு ஷாப்பிங்கா இருக்கலாம். சில பேர் சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து ஷாப்பிங் வந்து ஆன்லைன்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து க்ரோசரி எப்படி வாங்குறதுன்னு போட்டு வீடியோ. எனக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. எங்க ஊர்ல வந்து ஷாப்பிங் வந்து ஆன்லைன்ல பண்ணி ஷாப் வந்து கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இல்லை. பட் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிட்டு அதை டிஜிட்டல் ஆக்டிங்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். டிஜிட்டலா உங்களால பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் டிஜிட்டலா பண்ணலாம். ஒரு இன்சூரன்ஸ் வந்து ரினியூவல் பண்றது டிஜிட்டலா பண்ண முடியுமா? டிஜிட்டலா பண்ணலாம். ரெண்ட் பே பண்றதை உங்களால வந்து போன்பேல பண்ண முடியும், இல்ல பேடிஎம்ல பண்ண முடியும்னா அந்த மாதிரி பண்ணலாம். அது மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால டக்குன்னு போன்ல பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். போய் வெயிட் பண்ணி பண்றதுக்கு பதிலா. அடுத்தது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சிஸ்டம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஆர்கனைஸ் பீப்புள். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு மீல் பிளானிங்கா இருக்கலாம். இல்ல வந்து ஷாப்பிங் வந்து நான் வந்து வாரத்துக்கு 1 டைம் தான் போவேன், அதுக்கு மேல போக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான விஷயமா இருக்கலாம். இல்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறதா இருக்கலாம். சாயங்காலம் இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ள ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிஸ்டம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து சில பேர் இதை நினைக்கலாம், இது வந்து ஒரு லைஃப் வந்து எப்படி இருக்கக்கூடாது, ஃப்ளோல அப்படியே போகணும்னு சில பேர் பேசுவாங்க. அது வந்து ப்ராக்டிக்கல் கிடையாது, ரியாலிட்டி கிடையாது. அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு வந்து வாழ்க்கையில கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப இல்லாம இருக்கும். நம்மளுக்கு வாழ்க்கையில கமிட்மெண்ட் இருக்கு, நம்மளுக்கு குழந்தைங்க இருக்காங்க, உங்களை பாத்துக்கணுங்கிற பொறுப்புகள்லாம் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து இந்த சிஸ்டம்ஸ் கண்டிப்பா தேவை. நம்ம காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுல இருந்து நைட்டு திரும்ப படுக்கிற வரைக்கும் சின்ன சின்ன சிஸ்டம்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாதான் அன்னைக்கு டே வந்து நம்ம முழுசா முடிக்க முடியும். அண்ட் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்க முடியும். இந்த ஹேபிட்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.